சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷனை இந்த மந்த்லேருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இனி எல்லாம் ஆம வேகத்தில் நகராது, இனி எல்லாம் ஜெட்டு வேகத்தில் நடக்கும். ஃப்ளைட்டில் சொல்கிறாங்க பாருங்க, ஃபாஸ்ட்டாக போகும்போது சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இந்த மந்த்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், டூ ஃபாஸ்ட்டாக சில காரியங்கள் போக போகுது. உங்களை பயமுறுத்தும்படியான வேகத்தில் அது போக போகுது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. God is going to do mighty things today. இன்றைக்கு மகத்துவமான காரியங்களை தேவன் நம் மத்தியிலே செய்ய போகிறார். சொல்லுவோமா? தேவன் மகத்துவமான காரியங்களை எங்கள் மத்தியிலே இன்றைக்கு செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், அந்த விசுவாசத்தினால நாங்கள் வந்திருக்கிறோம், உட்கார்ந்துருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். Every desires will bring the supernatural. Amen. இருதயத்தில் எழும்புகிற விருப்பங்கள், டிசையர் தான் சூப்பர் நேச்சுரலை கவர்ந்து இழுக்குது பாருங்க. வேற ஒன்றுமே இல்லை. எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது, இயற்கைக்கு உட்பட்டிருக்கிற நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுனா, இயற்கையோடு ஒத்து போகிறவங்களுக்கு டிசையரே இருக்காது. அதோடு நம்ம ஒத்து போகணும், அதோட நம்ம பயணிச்சிருவோம். ஒரு மரம் வந்து வீட்டுக்குள்ளே கிளை விட்டு கொடியெல்லாம் சுவரில் படுறது அப்படின்னு சொன்னால், அது போகிற போக்கில் நம்ம போகிறோம்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, மரத்தை கொஞ்ச நாள் பார்த்தா மரம் வீடு முழுக்க முட்டி கொடிகளெல்லாம் படர்ந்து போய் அப்படியே மூடிடும். நடு காட்டுக்குள்ளே போய் ஒரு காரை விட்டுட்டு ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இயற்கை என்ன பண்ணும், கொடி செடியெல்லாம் வளர்ந்து அந்த காரை அப்படியே பிடிச்சி பூமிக்குள்ளே இழுக்க பார்க்கும், முக்கிரும் பாருங்க அப்படியே. ஆனால் ஒரு டிசைர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விருப்பத்தை நம்ம இருதயத்தில் கொண்டு வந்தோம், இல்லை இந்த கிளைகளை வெட்டி இதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, வீட்டு சுவரை உரசாதபடி இதை வெட்ட வேண்டியிருக்குது, இந்த கொடிகளை அப்புறப்படுத்த வேண்டியிருக்குது, இந்த செடிகளெல்லாம் நீட் பண்ண வேண்டியிருக்குங்கிற ஒரு டிசைர் எழுப்புனா அங்கே என்ன பண்ணுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடம் சுத்தமாயிருது பாருங்க. அது பேர் தான் சூப்பர் நேச்சுரல். இது உலகத்தில் இருக்கிற காரியம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயுமே அப்படி தான் இருக்குது. இயற்கையான காரியங்களை நம்ம மேற்கொள்ள விடாதபடி தடுக்கிற ஒரு விஷயம் என்ன, சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு முதன்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இருதயத்தில் எழும்புகிற அந்த டிசையர், அந்த விருப்பம். பாருங்களேன், 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து அவளுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணுறான். எல்லாம் சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இது என்ன தீர்மானம்? நான் போவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தினுடைய தொங்கலை தொட்டுனாலும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு தீர்மானம் அவளை என்ன பண்ணுது, அந்த சுகத்தை ரிசீவ் பண்ண வைக்குது பாருங்க. அந்த தீர்மானம் தேவனால் உண்டானது கிடையாது, இவளே எடுத்துக்கிட்ட ஒரு தீர்மானம். புரியுதா உங்களுக்கு? தேவனால் உண்டான தீர்மானம் கிடையாது. தேவன் சொல்லி அவ போனா, இல்லை இல்லை இல்லை, அவ இருதயத்தில் ஒரு விருப்பம் வரும் பொழுது சூப்பர் நேச்சுரல் கவர்ந்து இழுக்க படுகிறது. எத்தனை பேர் நீங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு டிசையரோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் என் மத்தியில மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இப்ப என் லைஃப்ல அவர் செய்ய போறார். ஏமே ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அந்த டிசையர்ல வாங்க. ஒவ்வொரு முறையும் புதுசான சூப்பர் நேச்சுரலுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க. ஒரே காரியத்தை வச்சுட்டு 2024 உட்காந்துட்டு 2025 அதே காரியத்தோடு வந்து உட்காந்துருக்க கூடாது. தீர்மானம் எடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு மாறணும் டாடி அப்படிங்கிற ஒரு டிசையரில் என்ன பண்ணுங்க, வந்து நின்று இந்த வார்த்தைகளை உள்ள கேளுங்க, விதைங்க, விதைச்சிட்டு நல்லா தூங்குங்க. அந்த ப்ரெஷர்லேயே இருக்காதீங்க. ஐயோ விதைச்சிட்டேனே, அது என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற குழப்பத்துலலாம் நீங்கள் இருக்காதீங்க. வார்த்தையை உள்ளே விதைச்சிருக்கீங்க, பொருளாதாரத்தை வெளியில் விதைச்சிருக்கீங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்குங்க. சூப்பர் நேச்சுரல் தன்னால் நடக்கும். ஏமே, ஏன்னா நீங்கள் டிசைர் பண்ணதுனால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க. டிசைர் பண்ணதுனால தானே, தீர்மானம் எடுத்ததுனால தான் நீங்கள் விதைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அறுவடை வராமல் இருக்கும்? எப்படி சூப்பர் நேச்சுரல் அறுவடை வராமல் இருக்கும்? ஏமே, நிச்சயமான மைட்டி திங்ஸை இன்றைக்கு நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் இன் மை ஸ்பிரிட், you will receive mighty things today. You will receive your supernatural miracles today. ஸோ இந்த மாதம் முழுக்க நான் வந்து மெகா ஷிஃப்ட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த வருஷத்திற்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தீம் என்ன அப்படின்னா,
தி இயர் ஆஃப் மெகா ஷிஃப்ட். 2025 இஸ் த இயர் ஆஃப் மெகா ஷிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, ஆசையாக சொல்லுங்களேன், மெகா ஷிஃப்ட். ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம், மெகா ஷிஃப்ட், மெகா ஷிஃப்ட், மெகா ஷிஃப்ட். ஆமாம், தி மெசேஞ்சர் வில் பிகம் மேனேஜர். அதுதான் மெகா ஷிஃப்ட். சாதாரண பியூனாக இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா அதிகாரியாக மேலே போய் உட்கார்றது தான் மெகா ஷிஃப்ட்டு. குழியில் இருந்தவன் கோபுரத்தில் போய் உட்கார்றது தான் மெகா ஷிஃப்ட்டு. அடிமை ரூபத்தில் இருந்தவன் அரசாளும்படியாய் போகிறது தான் மெகா ஷிஃப்ட்டு. சிறைச்சாலையிலிருந்து அரசால செல்லுவாரும் உண்டு அப்படின்னு வருது பாருங்க, அதுதான் மெகா ஷிஃப்ட்டு. ஹல்லேலூயா. டெலிவரன்ஸ்னா என்னன்னே தெரியாம ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிற நபரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடிக்களத்தில் வைப்பேன். விடுவித்தாலே பெரிய விஷயம் தானே, ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம் தானே. இல்லப்பா, நீ ரிலீஸ் ஆகி என்ன செய்வ? உனக்கு என்ன பொழப்பு இருக்குது? நீ ரிலீஸ் ஆகி வெளியில வந்து என்ன செய்ய போற? உனக்கு என்ன தெரியும்? அதனால பயப்படாத. மெகா ஷிஃப்ட் உண்டாகும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா உயர்வான இடத்துல போய் உட்கார்வ. ரிலீஸ் ஆன உடனே உயர்வான ஷிஃப்ட். யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இருதயத்தில் எழும்புகிற டிசையர் தான் சூப்பர் நேச்சுரல் என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. பாருங்க, 100க்கு அதிபதி வந்து எப்படி சொல்கிறான், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய வேலைக்காரன் ஒருத்தன் பலவீனமாக இருக்கிறான், அவனுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாப்பா போகலாம் அப்படிங்கிறார் இயேசு. அப்போ அவர் சொல்கிறாரு, வரலாம் வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருந்தே ஒரு வார்த்தையை சென்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது? அங்கே ஹீலிங் நடக்குதுன்னு. அவன் இருதயம் அப்படி இருக்குது பாருங்க. அவன் இருதயம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பர் நேச்சுரலை இருந்த இடத்துல ரிசீவ் பண்ண முடியுங்கிறத அவன் எப்படி அழகாக ஆக்டிவேட் பண்ணுறான் பாருங்க. ஏமே ஸோ எல்லாம் சொல்லுங்கள், டிசையர். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டை பற்றி நான் பேச போகிறேன். அதை தான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிறையிலிருந்து அரசால செல்லுவாரும் உண்டு. தாழ்விடங்களிலிருந்து உயர்விடத்திற்கு தேவன் உயர்த்துகிறது தான் அந்த ஷிஃப்ட்டு. தானியேல் அவங்களுடைய டீமெல்லாம் பார்த்திங்கன்னா அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க, போதிக்கப்படுறது, அவங்களுக்கு ஞானங்கள் வந்து போதிக்கப்படுது. ஆனால் கூட அவங்க அடிமையாக தான் அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? அந்த பிள்ளைகளுக்கு மட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னா மெகா ஷிஃப்ட்டு அவங்களுக்கு மட்டும் நடக்குது பாருங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன ஆகுது? மெகா ஷிஃப்ட் உண்டாகுது. ஸோ அதுதான் இந்த வருஷத்திற்கான தீமாக நம்ம வைத்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் தொடர்ந்து சில ப்ரொமோஷன்ஸை நீங்கள் வாங்கிட்டே இருக்க போகிறீங்க. உங்களுடைய வேலை காரியங்களில் நீங்கள் தொடர்ந்து ப்ரொமோட் ஆகிட்டே இருக்க போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய வேலை காரியங்களில் தொடர்ந்து ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நான் வேலை பார்க்கல பிரதர், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அங்கேயும் ஒரு பெரிய மெகா ஷிஃப்ட், அங்கேயும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டாக போகுது. நான் வந்து ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருக்கிறேன், அங்கேயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டாக போகுது. இதுவரைக்கும் இல்லாத மரியாதைகளும் கனமும் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. இதுவரைக்கும் இல்லாத நேர்த்தியான சில மரியாதைகளும் நேர்த்தியான சில வருமானங்களும் உங்களுக்கு உண்டாக போகுது. எனக்கு வரும்படியே இல்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அங்கேயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டாக போகுது. படிக்கிற நேரத்திலேயே உங்களுக்கு கையில் காசு வரப்போகுது. நடக்கும் பாருங்க. இட்ஸ் பாசிபிளா? நேச்சுரலாக இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கேள்விக்குறியாக தான் எழுப்புவாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், நான் நேச்சுரலாக பேசலை, சூப்பர் நேச்சுரலாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏமே சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டை நான் உங்கள் லைஃப்பில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதம் முழுக்க நான் இந்த சூப்பர் நேச்சுரலை பற்றி தான் திரும்ப நான் பேச போகிறேன். சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட், மெகா ஷிஃப்ட்டை பற்றி தான் நான் திரும்ப பேச போகிறேன். இந்த மெகா ஷிஃப்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மந்த்லி மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். டிராஸ்டிக், ட்ராமேட்டிக் அண்டு டைமென்ஷனல் ஷிஃப்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 3 பகுதிகளை தான் இந்த மாதம் முழுக்க நான் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் பேச போகிறேன். சரியா? அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டிராஸ்டிக். எல்லாம் சொல்லுங்க, டிராஸ்டிக். தட் மீன்ஸ் சடனாக, ஸ்பீடாக, டூ ஃபாஸ்டாக நடக்கிற காரியங்கள் தான் மெகா ஷிஃப்ட்டில் ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். யோசேப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுது? முகசவரம் செய்யப்பட்டு உடை மாற்றப்பட்டு இம்மிடியேட்டா என்ன பண்ண போடுறான்? அவனுக்கு போஸ்டிங் அடித்து கையில் கொடுக்குறாங்க. அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணுது? அடித்து கையில் கொடுக்கப்படுது பாருங்க. தட் இஸ் கால்டு டிராஸ்டிக். ஏமே எல்லாம் சொல்லுங்க, டிராஸ்டிக்.
ஸோ இப்படி கூட நம்ம அதை சொல்லலாம். சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷன். எல்லாரும் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் தெரியுது இல்லையா? ஆக்சிலேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, பைக்கில் கார்லலாம் ஆக்சிலேட்டர் அப்படி சொல்கிறோம் பாருங்கள். எதுக்கு அது பயன்படுது? வேகத்தை கூட்டுவதற்கு குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுது பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷனை இந்த மந்த்லேருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இனி எல்லாம் ஆம வேகத்தில் நகராது, இனி எல்லாம் ஜெட்டு வேகத்தில் நடக்க போகுது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட விரைவின் தேவனா இருக்கிறார் பாருங்க. அவருடைய சிருஷ்டிப்பை எடுத்து பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், அவருடைய விரைவு எப்படிப்பட்டதா இருக்கு, அவருடைய வேகம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறது அவருடைய சிருஷ்டிப்புல இருந்தே தெரியும். ஆண்டவர் மனிதனுக்கு விதையை கொடுத்துருக்கிறார் இல்லையா? மனிதனுக்கு விதைகளை கொடுக்குறாரு. ஆனா அவர் கிரியேஷனை பாருங்க, ஒவ்வொரு செடியா நட்டு வச்சுட்டு உட்காந்து தண்ணி ஊத்திட்டு இல்லை. ஈவன் அவர் மனுஷனை உண்டாக்கும் போது கூட ஒரு குழந்தையா உண்டாக்கி உட்காந்து பொறுமையா வளர்த்துக்கிட்டு இல்லை பாருங்களேன். அவர் கிரியேட் பண்ணா அது டைம் பவுண்டெல்லாம் தாண்டி வெரி ஃபாஸ்டா சில காரியங்கள் ஈடேறுது. நான் உங்களுக்கு அதை தான் இந்த சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டுக்குள்ள, இந்த மெகா ஷிஃப்ட்டுக்குள்ள தேவன் செய்கிற முதன்மையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்பீடா சில காரியங்கள், டூ ஃபாஸ்டா சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஈடேற போகுது. ஏமே ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரம் டூ ஃபாஸ்டா முன்னேற போகுது. ஐயோ, இதெல்லாம் கையை தட்டி வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும். டூ ஃபாஸ்டா உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற போகுது. மாறவே மாறாது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சில காரியங்கள் டூ ஃபாஸ்டா மாறப்போகுது. ஏமே கம் ஆன், ஃபாஸ்ட் அண்ட் யுவர் சீட் பெல்ட்ஸ். இனி வேகம் எடுக்க போகுது, அதனால சீட் பெல்ட்டை கவனமா போட்டுக்கோங்க அப்படின்னு ஃப்ளைட்ல சொல்றாங்க பாருங்க. ஃப்ளைட்ல சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? ஃபாஸ்டா போக போகுது, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இந்த மந்த்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், டூ ஃபாஸ்டா சில காரியங்கள் போக போகுது. உங்களை பயமுறுத்தும்படியான வேகத்தில் அது போக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராபாஷான் என்ன என்ற ஒரு வெரி ஸ்லோவாக இருக்குது. பல பேருடைய கேள்வி இதுவாக தான் இருக்குது பாருங்க. ரொம்ப நாளாக தேவன் சில காரியங்களுக்காக காக்க வைக்கிறது வேற, சரியா? சில அது நம்முடைய பயிற்சிக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, சில ப்ராக்டிஸ்க்காக நம்மளை காக்க வைக்கிறார். ஆனால் சில அடிப்படை தேவைகளுக்கும் சில உயர்வுகளுக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்களேன். வெயிட்டிங் இன் த லார்ட் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ பிரசவ வார்டுக்கு முன்னாடி கணவன் வந்து குழந்தை எப்படா வரும், தாயும் சேவும் நலங்கிற செய்தியை நம்ம எப்படா கேட்போம்ட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அதுதான் வெயிட்டிங் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வார்த்தையோடு பிணைக்கப்படுறது அப்படிங்கிறது தான் மூல பாஷையில் இருக்குது. கர்த்தருக்கு காத்திருங்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையோடு பிணைக்கப்படுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. மற்றபடி தேவன் உங்களுக்கு வந்து இந்தா தாரேன் அந்தா தாரேன்னு சொல்லி ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அவர் செய்ய நினைக்கும் பொழுதே அவர் வெரி ஃபாஸ்டாக தான் அதை செய்து முடிக்கிறார். ஆமென். God is a God of speed. God is a God of very fast. ஆமென். இந்த வெரி ஃபாஸ்டான தேவனை இந்த மாதம் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஐ டிக்ரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஒரே ஒரு ஆதார வசனத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிசீவ் பண்ணிக்கோங்க. முழு கவனமும் என் மேலே இருக்கட்டும், சரியா? முழு கவனமும் என் மேலே இருக்கட்டும். ஏன்னா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே நிறைய காரியங்களை இந்த காதில் வாங்கி அதை அந்த நைட்டு தாண்டதுக்குள்ளே மிஸ் பண்ணதுனால மோசையின் கூட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாகிடுச்சு பாருங்க. மோசையினுடைய கூட்டத்தில் இருந்த ஆட்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தானே அப்படின்னு சொல்லுது. இருதய கடினம்னா என்ன? இருதயத்தில் வார்த்தை போகவே இல்லை, மண்டக்குள்ளே போகுது. ஆனால் இருதயத்துக்குள்ள வார்த்தை போகவே இல்லை. உங்கள் ஹார்ட் இப்போ ஓப்பன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலுமே. அப்படியே ஒரே ஒரு செகண்டுக்கு உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, இப்போ சொல்லப்படுகிற காரியங்கள் என் இருதயத்திற்குள்ளே பாயட்டும் டாடி. இந்த மூளைக்குள்ளே பாய வேண்டாம், இந்த சென்ஸ் நாலேஜுக்குள்ளே பாய வேண்டாம், இது என் இருதயத்திற்குள்ளே பாயட்டும். வார்த்தை இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா அதுக்கப்புறம் பேச வேண்டியதே இல்லை பாருங்க. மோசையினுடைய கூட்டத்தில் என்ன நடந்துச்சு? வார்த்தை எல்லாம் மண்டக்குள்ளே போகுது, அதனால சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோசுவா ஜெனரேஷன் ஒன்று எழும்புது. யோசுவா ஜெனரேஷன் எல்லாம் இருதயத்தில் வாங்குது வார்த்தையை இருதயத்தில் வாங்குது பாருங்க. அதில் 2 பேர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறான். ஜோசுவாவும் காலேபும் சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லாம் மண்ட அறிவில்
பார்க்குறாங்க பாருங்கள் இந்த உலகத்தை என்ன நடக்குது, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, எல்லாம் நம்மளை விட ஜெயஞ்சாண்டிக்காக இருக்கிறாங்க, இந்த இயற்கைக்குள்ளே நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்போ 2 பேர் மட்டும் இருதயத்தில் வார்த்தையை வாங்கினவனா நின்று பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், வேறே ஆவி உடையவனா நின்று பேசுகிறான். அவன் ஹார்ட்டே வேற. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஹார்ட்டே வேற. மற்றவன் ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் தேவன் தங்கி இருக்கிறார். உங்கள் இருதயத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயமாய் தேவன் பொருத்தி இருக்கிறார். உங்கள் இருதயம் வேற, நீங்கள் ஆள் வேற, உங்கள் வளர்ப்பு வேற, உங்கள் திங்கிங் வேற, உங்களுடைய செயல்பாடுகள் வேற. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத நபர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்றைக்கே இந்த சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டை உங்க லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஆமென். ஹalleluya. Glory to be the living God. அப்போ 2 பேர் வித்தியாசமா இருக்கான். அவன் மட்டும் பார்வை வேற மாதிரி இருக்கு பாருங்களேன். டேய், இயற்கை அப்படிதான்டா இருக்கும், ஆனா சூப்பர் நேச்சுரல் காட் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருடா, அவர் நம்ம கூட இருந்தாரு, ஆனால் இதெல்லாம் மேட்ரே கிடையாது அப்படின்ட்டு உள்ள ஏறி போறாங்க பாருங்க. உங்களுக்கு மிஞ்சின ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நிற்குதா? உங்களுக்கே ஒரு செகண்டு அப்படியே அள்ளு விடுற மாதிரி இருக்குதா? இது கர்த்தருடைய கரம் செயல்படுகிற நேரம். ஆமென். உங்களுக்கு உங்கள் திராணிக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்குன்னா அதை நீங்கள் ஜெயம் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு நேரமாக இருக்குது. அதில் தான் சூப்பர் நேச்சுரலே நடக்க போகுது. ஆமென். அதில் தான் சூப்பர் நேச்சுரல் நடக்க போகுது. பாருங்களேன், எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் சூப்பர் நேச்சுரலுக்கான டோர். சூப்பர் நேச்சுரலுக்கான டோர். 2 அடி குழி தோன்றதுக்கு எவனும் ஜேசிபியை கூப்பிட மாட்டான். 2 அடி குழி தோன்றதுக்கு என்ன செய்ய மாட்டான்? ஜேசிபியை கூப்பிட மாட்டான். அவன் வீட்டில் ஒரு வாலிப பையன் இருந்தான்னா, தம்பி வாப்பா, ஒரு கடப்பாறையை தூக்கு, ஒரு சட்டியை ஏடு, ஒரு மம்பட்டை ஏடு, நம்மளே உட்காந்து தோண்டுவோம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? 6 அடி குழி தோன்றதுக்கு 6 அடி வேண்டாம், ஒரு 5 அடின்னு வச்சுக்கோங்களேன். 5 அடி குழி தோன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 பேரை கூட்டு வருவாங்க. குழி தோன்றதுக்கான எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கூட்டு வருவாங்க. ஆனால் ஒரு நாள் முழுக்க தோண்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஜேசிபி வருது பாருங்க. அவங்க பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருக்குதோ அங்கே அவ்வளவு பெரிய வல்லமை செயல்பட போகுது. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசுனா அங்கே தான் சூப்பர் நேச்சுரலும் பெருசாக நடக்க போகுது. அங்கே தான் மெகா ஷிஃப்ட் உண்டாக போகுது. அங்கே தான் ரேடிக்கலாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. அங்கே தான் பெரிய மகத்துவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே தான் வல்லமை உள்ள தேவனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 வயதுக்குள்ள குழந்தைய எல்லாரையும் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையிடுறான் மோசே நாட்களில். பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. எல்லாம் சாகுது. எல்லா 2 வயது ஆண் குழந்தைங்களும் சாகுது. ஆனால் ஒரு அம்மா மட்டும் இருதயத்தில் ஒரு டிசைர் பண்ணுது, இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு டிசைர் பண்ண, நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும்யா அப்படிங்கிற ஒரு டிசைர் பண்ணுது பாருங்க. குழந்தைய 3 மாதம் ஒழிச்சு வைக்குது. அதுக்கு மேலே கத்துது, பிள்ளை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி எப்படியாவது பொழைச்சிக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி ஆற்றுல அனுப்புது பாருங்க. பார்த்தா அங்கே யார் வரா? இளவரசி வாரா. வந்து இந்த பிள்ளை அழகுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அதை தூக்கி வளர்க்குறா. வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சூப்பர் நேச்சுரல் அங்கே நடக்குது பாருங்களேன். உலகம் முழுக்க பிரச்சனை அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு அம்மா இருதயத்தில் எழுப்பின ஒரு டிசையர், ஒரு நம்பிக்கை அதுக்கு சூப்பர் நேச்சுரலை கொண்டு வருது. நீயே பிள்ளைய விட அதுக்கு காசும் நானே தானே. எந்த அரண்மனை கொல்லணும்னு சொல்லி ஆர்டர் போடுதோ அதே அரண்மனையிலிருந்து காசு சப்ளை ஆகுது. ஏமே, காசு சப்ளை ஆகுது. காசு சப்ளை ஆகுது. எந்த பிஸ்னஸ் உங்களை கொல்ல பார்த்ததோ அந்த பிஸ்னஸ்ல இருந்தே நீங்கள் காசு எடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எந்த குடும்பம் உங்களை கொல்ல பார்க்குதோ, என்னைய போட்டு நச்சு புடைக்குதுங்க, அந்த இடத்துல இருந்து, அந்த குடும்பத்தில் இருந்து, அந்த நபர்களிடமிருந்து நன்மைகளை நீங்கள் ரிசீவ் பண்ண போறீங்க. ஏமே, எந்த மாறா கசப்பாய் இருந்ததோ அதே மாறா இனிப்பாய் மாறினது பாருங்க. எந்த மாறா கசப்பா இருந்ததோ அதே மாறா, சேம் மாறா. எந்த அரண்மனை கொலை செய்யும்படியாய் கட்டளையிட்டதோ அதே அரண்மனை இப்போ காசு கொடுக்குது, அவனை எஜுகேட் பண்ணுது, அவனை கல்விமானா மாற்றுது, அவனை யுத்த வீரனா மாற்றுது, அவனை போராளியாக மாற்றுது பாருங்க. எந்த அரண்மனை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டதோ அந்த அரண்மனையிலிருந்தே சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி விட்றாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனை பெருசாக இருந்ததுன்னா அது பெரிய சூப்பர் நேச்சுரலுக்கான டோர்.
ஆமாம், எப்படி பிரதர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி அடையாளமாக பார்க்குறது? எவனுக்குமே நடக்காத பிரச்சனை உங்களுக்கு வருதா? எவனுமே சந்திக்காத சில பிரச்சனையாக இருக்குதா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் சூப்பர் நேச்சுரல் நடக்க போகுது. ஏமே உங்களுக்காகவே அந்த டோரு ஓப்பன் ஆக போகுது. Glory to be the living God. ஒரே ஒரு ஆதார வசனத்தை நான் சொல்லிவிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம். டூ ஃபாஸ்ட், எல்லாரும் சொல்லுங்க, டூ ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். டூ ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். டூ ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட், ஸ்பீடு, ஸ்பீடி. Glory to be the living God. Something gonna happen today. 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய ப்ராஜெக்டை நான் இப்போ நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வாக்கு தரார். விழுந்து போனதை ரீஸ்டோர் பண்ண போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், விழுந்து போனதை ரீஸ்டோர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே உச்சரிங்க, ஏன்னா உங்கள் இருதயத்தில் அதுதான் சீடாக போய் உட்கார போகுது. இந்த இன்னைக்கு இடையில சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த இந்த மெகா ஷிஃப்ட்டில் ஸ்பீடு, அந்த டூ ஃபாஸ்ட், சடிதியாய் துரிதமாய் நடக்கிற இந்த நேரத்தில் எது துரிதமாக நடக்கும்னு சொல்லியல, எது துரிதமாக நடக்கு நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல துரிதமாக நடக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இழந்து போனவைகள் துரிதமாய் திரும்ப உங்கள் கரங்களிலே கிடைக்க போகுது. டிராஸ்டிக் மூமெண்ட், டிராஸ்டிக் ஷிஃப்ட்டில் ஃபஸ்ட்டு நடக்க போகிறது ரிஸ்டோரேஷன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஏமே ஓகே. இப்போ இது எப்படி ஆகுது? அவர் சொல்றார், இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழில் இப்படி வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்குது? உள்றவன் என்ன பண்ணுவானா, திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவனை உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. உங்களுக்கு தெரியும், உழணும், அறுவடை செய்யணும், திராட்சை பழத்தை விதைக்கணும், அதை ஆலையில் கொண்டு போய் பிழியணும். இப்போ ஒரு 4 கேட்டகரி டைப் 4 கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. உழுகிறவன், அறுக்கிறவன், ஆலையிடுகிறவன், விதைக்கிறவன், இப்படி ஒரு 4 கேட்டகரி இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இடையில எவனோ ஒருத்தன் ஆட்டம் கட்டுட்டான் அப்படின்னு சொன்னால், அல்லது எவனோ ஒருத்தன் சுணங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸே என்ன ஆயிடுது? ஸ்லோ ஆயிடுது. ஒருவேளை உள்றவன் டிலே பண்ணிட்டான், அல்லது விதைக்கிறவன் டிலே பண்ணிட்டான், அல்லது அறுக்கிறவன் டிலே பண்ணிட்டான், அல்லது ஆலையில் இருக்கிறவன் கரண்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன ஆகுதுன்னா, இதில் தான் இந்த டிலே ஆகுது. ஸ்லோ ப்ராசஸ்ஸு நடந்துகிட்டு இருக்குது. இதில் தான் ஸ்லோ ஆகுது. ஏதோ ஒன்றில் சம் ப்ராப்ளம், ஏதோ ஒன்றில் சம் ப்ராப்ளம். உழுகுறவன்ட்ட இருக்கலாம், விதைக்கிறவன்ட்ட இருக்கலாம், அல்லது ஆலையில் இருக்கிறவன்ட்ட இருக்கலாம். இப்படி 4 இதில் ஏதோ ஒரு ரீதியில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை நிமித்தமாக தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வேகம் குறையுது. இந்த வேகம் குறையுது. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே அப்படி இருக்காது. இனிமே எல்லாரும் சொல்லுங்க, இனிமே அப்படி இருக்காது. உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து கண்டினியூஸாக சில ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்க போது, அது வெரி ஃபாஸ்ட்டாக இருக்க போது, அது டூ ஃபாஸ்ட்டாக இருக்க போது அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பெரிய ப்ராஜெக்ட் கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப கட்டி எழுப்பப்படும். இது எப்படி நடக்கும்னா, டூ ஃபாஸ்ட்டாக நடக்கும். டூ ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த நாட்கள், இழந்த வருமானம், இழந்த சம்பத்து, இழந்த உயிர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மீட்கப்படும் பொழுது இது டூ ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. ஏமே நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால், இதோடைய ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது பாருங்களேன். அதில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்காரங்கன்னா, இதை
மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. மூல பாஷையிலேருந்து எடுத்து அந்த இதோடைய சாரம்சம் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. இந்த வசனத்துடைய சாரம்சம் என்ன, இது எப்படி ஒரு செய்தியாக நம்ம கொடுக்கறது, இது எப்படி ஒரு செய்தி, இது பார்க்கும்போது புரியாதவங்களுக்கு செய்தியாகவே எப்படி கொடுக்கறது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, எஸ் indeed it won't be long now, God's decree, there is things are going to happen so fast. Amen, hallelujah. எல்லாம் சொல்லுங்க, things are going to happen so fast, your head will swim, one thing fast on the heels of the other. ஒருத்தன் என்ன பண்ணுவான், வேகமாக அடுத்தவனை பிடிப்பான். You won't be able to keep up. Everything will be happen at once, and everywhere you look, blessings like wine pouring off the mountain and hill. ஒரு மலையில இருந்து திராட்சை ரசம் பிழிஞ்சு வழிஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி blessingக்கு மேல blessing. நீ எங்க திரும்பினாலும் பாருங்க அப்படியே இருக்குது. And everywhere you look, blessings like wine pouring off the mountain and hills. I will make everything right again for my people Israel. மறுபடியும் எல்லாவற்றையும் நான் திரும்ப செய்வேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு. They will rebuild their ruined cities, they will plant vineyards and drink good wine, they will work their gardens and eat fresh vegetables, and I will plant them on their own land. Amen. அவங்கள எல்லாம் சொல்லுங்க, ஓன் லேண்ட். இதை நான் அடுத்து மறுபடியும் வாசித்து சொல்கிறேன். இப்போ வெரி ஃபாஸ்ட்டாக சில காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேயா, அது ரிசீவ் பண்ணுறீங்களா? வெரி ஃபாஸ்ட். எல்லாம் சொல்லுங்கள், ஸோ ஃபாஸ்ட் அண்ட் வெரி ஃபாஸ்ட். சொல்ல உங்கள் முன்னாடி டிராஃபிக்கே இல்லாமல் உங்களுக்காக மட்டும் ரோடு கிளியராக இருக்கும். சிலருக்கு இதுவே அடையாளமாக இருக்கும். ஏமே பாருங்க, இங்கேருந்து சென்னைக்கு 600 கிலோமீட்டர், சரியா? 1900களில் 1940 இந்த மாதிரியான நேரங்களில் இங்கேருந்து எப்படி போவாங்க, பஸ்ஸில் போவாங்க. அதுவும் ரோடு எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அவங்க போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1940 இங்கேருந்து 600 கிலோமீட்டர் பயணிக்கணும்னா 2 நாள் ஆகும். ஒரு குதிரையில் போகிறாங்க, அதுக்கு முன்னாடி ராஜாக்கள்லாம் கிளம்பி போயிருக்காங்க, ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 7 நாள் அது ஒரு பயணமாக இருக்கும். ஸோ பஸ்ஸுங்கும்போது ஒரு 2 நாள் பயணத்தும். ஸோ அப்போ அதிவேக பேருந்துகள் வரும் பொழுது ரோடெல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, 18 மணி நேரத்துலலாம் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஆம்னி பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது என்ன ஆகுது, 10 மணி நேரத்தில் இப்போலாம் போயிட முடியுது. ட்ரெயினில் போனால் 10 ஹவர்ஸில் போகிறது. வந்தே பாரதிலலாம் போனால் 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்துலலாம் என்ன ஆகுது, சென்னை போயிடுது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் மாறவே இல்லை பாருங்களேன், டிஸ்டன்ஸ் மாறலை. ஆனால் என்ன ஆகுது, நேரம் கம்ப்ரஸ் ஆகுது, நேரம் குறையுது. எல்லோரும் சொல்லுங்கள், நேரம் குறையுது. ஃப்ளைட்னா இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போய் என்ன பண்ணுறாங்க, 1 ஹவரில் சென்னைக்கு பேரை முடிஞ்சிட்டு பாருங்க. அரை மணி நேரம், கிட்டத்தட்ட 50 நிமிஷம் தான் நினைக்கிறேன், 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் என்ன ஆயிரும், கம்ப்ரஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் அதே தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பலருக்கும் உங்களுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு மட்டும் டைம் கம்ப்ரஸ் ஆகும். ஏன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் உண்டாக போகுது. கண்டினியூஸ் ப்ராசஸ் உங்களுக்கு உண்டாக போகுது. அதுதான் இதை சொல்லுது பாருங்க, கண்டினியூஸாக நடக்கும். ஏன்னா திரும்ப கட்டுற வேலை பயங்கரமான ஒரு வேலை. இது வேற மாதிரி ஃபாஸ்ட்டாக இது நடக்க போகுது. என் ஜனம் தொடர்ந்து பிடித்து, எல்லாரும் சொல்லுங்கள், தொடர்ந்து பிடித்து. இதுதான் டூ ஃபாஸ்ட் அப்படின்னு வந்துருக்குது. ஒருத்தனை தொடர்ந்து பிடிச்ச வேலையை முடிக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவானா, தொடர்ந்து அதை செய்வானா. மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறது. பர்வதத்திலிருந்து அருவி வரும், தண்ணி வரும், பார்த்துருக்குறேன். ஆனால் ஒயின் வருதுன்னா எவ்வளவு வேகமாக புளியப்படுது பாருங்கள், எவ்வளவு அதிகமாக புளியப்படுது. எவ்வளவு குவான்டிட்டிலையும் சரி குவாலிட்டிலையும் சரி அதிகமாக புளிஞ்சப்பட்டால் மட்டும்தான் பர்வதத்திலிருந்து இது வழி ஆரம்பிக்குது. நாளைகளில் எண்ணெயும் திராட்சரசமும்
புரண்டு ஓடும். ஆலையில் மட்டும் ஓடலை, மலைகளிலிருந்தே புரண்டு ஓடுது. அதுவும் எப்படி ஓடுதான்? டூ ஃபாஸ்ட்டாக ஓடுது. தட் மீன்ஸ் உன் ப்ராஸ்பரிட்டியில் ஒரு பெரிய டூ ஃபாஸ்ட் சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டை, மெகா ஷிஃப்ட்டை, டிராஸ்டிக் ஷிஃப்ட்டை, அதிரடியான ஒரு ஷிஃப்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏமே ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷனை அந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தேவனே வாக்குரைக்கிறார் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. டு மூவ் ஃபாஸ்டர் டு ஸ்பீட் அப். things are going to be very fast. எல்லாரும் சொல்லுங்க, things are going to be very fast. இன்னொரு அர்த்தம் எப்படி இருக்குது? to bring about something at a time earlier than usual. சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷனுக்கு சில வேத வல்லுநர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, வழக்கமாக நடக்கிறத விட நேரங்கள் முன்னதாகவே நிறைவேற போகுது அப்படின்னு. வேர்ல்டில் சில எத்திக்ஸு இப்படி இருக்குது, சில தத்துவங்கள் இருக்குது. லைஃப் பிகின்ஸ் வித் 40 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒருத்தருக்கு வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதான்? 40 வயசில் தான் ஆரம்பிக்குதான், நேச்சுரல். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 18 வயசுலேயே ஆரம்பிக்கும், 16 வயசில் ஆரம்பிக்கும். சாலமோனுக்கு 16 வயசில் ஆரம்பிச்சது, தாவீதுக்கு 17 வயசில் ஆரம்பிச்சது, சாலமோனுக்கு 3 வயசில் ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த ஏஜில் இப்போ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த ஏஜ்லேயே அந்த நிலையை அடைவீர்கள். ஏமே அதுதான் ஷிஃப்ட்டு, அதுதான் ஷிஃப்ட்டு. 40 வயசு தாண்டிட்ட பிரதர், உங்கள் ஏஜ் கம்ப்ரஸ் ஆகும், உங்கள் டைம் கம்ப்ரஸ் ஆகும். 40 வயசு தாண்டிடுச்சு, உலகத்தில் இருக்கிற நேச்சுரலான விஷயத்தில் கூட நான் அப்படி அச்சீவ் பண்ணலை, இன்னும் திணறிகிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தான் சூப்பர் நேச்சுரல் நடக்க போகுது. 40 வயசு நெருங்கிட்டு, 40 வயசை தாண்டிட்டு எல்லாரும் 40 வயசில் சுகர் ப்ரெஷர் செக் பண்ணுங்காங்க, இந்த வயசுக்கு அப்படிலாம் வரும்லா பிரதர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. இல்லை, இது பார்த்தா இந்த உலகம் 40 வயசில் பெரிய சாதனைலாம் படைச்சி வச்சுருக்கு பாருங்க. அவனுக்கு 20 நாளில் நடக்கக்கூடியது உங்களுக்கு ஒரே நாளில் நடக்கும். தட் மீன்ஸ் அவனுக்கு 20 வருஷம் ஆனது உங்களுக்கு 20 நாளில் நடக்கும். ஏமே அவனுக்கு 20 வருஷம் ஆனது உங்களுக்கு 20 நாளில் நடக்கும். அவனுக்கு 40 வருஷத்தில் நடந்தது உங்களுக்கு 40 நாளில் நடக்கும். இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். இது நடந்திருக்கு பாருங்க. இதுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்று கர்த்தருடைய வாக்கு, அதை குறித்து தானே ஒரு நம்பிக்கை. வாக்கு இருக்குதா? தாராளமான வாக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூப்பர் ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னு. நெகேமியா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த சம்பவத்தை படிச்சிருக்கலாம், சிலருக்கு இது புதுசாக இருக்கலாம். நெகேமியா இடிந்து போன அலங்கத்தை மறுபடி எழுப்பி கட்டுறார். இதுவும் ரீஸ்டோரேஷன், இதுவும் ரீஸ்டோரேஷன். இடிந்து போன குடும்பம், இடிந்து போன கொலாப்ஸ் ஆகி போயிருக்கிற குடும்பத்துக்கெலாம் நான் சொல்கிறேன், இந்த தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. டேக் இட் சீரியஸ்லி. ரீஸ்டோரேஷன் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. ரீஸ்டோரேஷன் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேலே தான் தீவிரமான சில காரியங்கள் நடக்க போகுது. ஒருத்தன் தீயில மாட்டிக்கிட்டு இருக்கிறான்னா எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு யோசிக்க மாட்டாங்க எப்படி மீட்கலான்ட்டு. சரியா? நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சொன்னால் தேவன் உட்காந்து கால் மேலே காலை போட்டு கூலாக ஏதோ ஒன்று யோசிப்போம், எங்கே பேர போகிறான் இருக்கட்டும் அப்படின்னு உட்கார்ற தேவன் அல்ல. தீவிரமாய், எல்லாரும் சொல்லுங்க தீவிரமாய். நெகேமியா 6ஆவது அதிகாரம். பலவித போராட்டத்துக்கு அப்புறம் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புறாரு. ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அவங்க என்ன மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, ராப்பகலாக ஆட்களை வச்சு விரோதி வராதபடி, எதிர்ப்புகள் வராதபடி, கூட இருக்கிறவன் எதிர்க்கிறான், விரோதி எதிர்க்கிறான், அந்த ஊர்க்காரன் எதிர்க்கிறான், இப்படிலாம் பல விஷயத்தை ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, நின்று எழுப்பி கட்டுறார். ஒவ்வொரு வாசலாக கட்டி எழுப்பும்போது ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரோ அதற்கு ஏற்ற சூப்பர் நேச்சுரல் அந்த இடத்துல நடக்குது. ஏமே டூ மச்சா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், டூ மச்சா சூப்பர் நேச்சுரலை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. டூ மச்சான ஷிஃப்ட் உங்களுக்கு உண்டாக போகுது. சில பேரை நான் கவனிக்கிறேன் பாருங்கள், சில ஊழியர்களாம் நான் கவனித்து பார்த்துருக்குறேன். ஏன் இவங்க அவங்க பேச்சு அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்காது. சில அவங்களுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ இதாக இருக்காது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவ்வளவும் சத்தியத்துக்கு உட்பட்டும் பெருசாக இருக்காது. ஆனால் நல்ல பிளெஸ்ஸிங்கில் இருப்பாங்க, நல்ல பிளெஸ்ஸிங்கில் இருப்பாங்க. அப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன் எப்படி அப்படின்னு பார்த்தா, அவங்க முதுவை பார்த்தா தான் தெரியுது, முதுகு ஃபுல்லாக கீரைப்பட்டிருக்கும்.
பின்னாடி அவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக பிரச்சனையின் ஊடா, ஏதாவது நான் சொல்லும் போது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட கூடாது. பிரச்சனையின் ஊடாக தான் தேவன் நம்மளை நடத்தி அப்படி கொண்டு வருவார் அப்படின்னு தப்பாக எடுத்துக்கிட கூடாது. சரியா? தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தால் நான் தான் ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணியிருப்பேன், நான் தான் ஏதோ சேட்டை பண்ணியிருப்பேன், அல்லது சூழல் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கும், இல்லை பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கும். அந்த வழியில் நடக்கும்பொழுது அதுக்கு உண்டான கிரெடிட்டு வேற மாதிரி இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? அந்த பாதிப்புக்கு நீங்கள் திரும்பும் அந்த பாதிப்பை தேவன் ரீஃபில் பண்ணும்போது அதனுடைய ரீஃபில்னேஷனே வேற மாதிரி இருக்கும். பாத்திரம் நிரம்பி வழியில மாதிரி இருக்கும் பாருங்க. பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சி உட்காராதீங்க. நீங்கள் இருக்கிற இந்த நிலை உங்களுடைய ஸ்டேஜ் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. இது எப்பொழுதுமே எழுதி வைக்கணும் பாருங்க. நான் இருக்கிற இந்த நிலை என்னுடைய நிலை அல்ல. உயர்ந்தாலும் இது நீங்க சொல்லணும். நான் இருக்கிற இந்த நிலையை இதுதான் என்னுடைய டெஸ்டினி அப்படின்னு சொல்லி தேவன் வைக்கவில்லை. இப்போ 5க்கும் 10க்கும் கூட நான் கஷ்டப்படுற ஆளாக இருக்கலாம். ஆனால் அது என்னுடைய நிலை என்று சொல்லுகிற நீங்கள் நாளைக்கு லட்சங்கள் வரும்பொழுது நீங்கள் சொல்லணும், இது என்னுடைய நிலை அல்ல, நான் கோடிகளில் புரளும்படி தேவன் என்ன வைத்திருக்கிறார். கோடிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும், இது என்னுடைய நிலை அல்ல, இன்னும் உயர்வான இடத்துல தேவன். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் லேசில் அவர் திருப்தி ஆகிற தேவன் அல்ல. ஐயோ, இதெல்லாம் வேற மாதிரி பிடிச்சி ரிசீவ் பண்ணணும். இந்த வார்த்தைகள்லாம் அள்ளி விடணும். இதே மாதிரி வார்த்தையை எனக்கு சொல்கிற போதெல்லாம் கையில் காலில் கிடக்கிறதெல்லாம் அள்ளி போட்டிருக்கிறோம் பாருங்க. சமயத்தில் என் ஒய்ஃப் தரதெல்லாம் பிடிக்கி தூக்கி போட்டுருவேன். முதல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது பிடிச்சிக்கிடுவோம் பாருங்க. என்ன நோக்கி தான் வருது, எவனுக்கு சொல்கிறீரோ இல்லையே என்னையை நோக்கி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க டாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துக்கிடுவோம் பாருங்க. அப்படி பிடிச்சி இழுங்க. ஏமே இப்போ என்ன சொல்லுது இது? சாரி, நெகேமியா 6வது அதிகாரத்தில் பல விதமான பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் வாழை பிடிச்சிருக்காங்க, ஒரு கையில் சாந்தி சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படியே வேலை நடக்குது. அப்படியே வேலை நடக்குது. ஒரு கையில் யுத்தம் பண்ணிக்கிட்டே ஒரு கையில் சாந்தள்ளி பூசி என்ன பண்ணுறாங்க, கெட்டி எழுப்புறாங்க பாருங்க. எழுப்பி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதுக்கிடையில் ராங் ப்ராஃபஸியெல்லாம் சொல்லப்படுது பாருங்க. இதுக்கிடையில் ராங் ப்ராஃபஸியெல்லாம் இவங்க பேரில் சொல்லப்படுது. எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். 14 6:14 என் தேவனே, தொபியாவும் சன்னலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நெவோதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். ப்ராஃபஸி சொல்கிறோங்கிற பேரில் பயமுறுத்தி விட்டு ஜனங்களை திசை திருப்பி விட்டு அழிவுக்கு நேரம் நடத்திட்டு போகிறாங்க பாருங்க. ராங் ப்ராஃபஸினா நீ முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ராங் ப்ராஃபஸி. இந்த நேரத்தில் உனக்கு சூப்பர் நேச்சுரலாக நடக்காது அப்படின்னு சொல்கிறது தான் ராங் ப்ராஃபஸி. நீ கெட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் ராங் ப்ராஃபஸி. நீ எழும்பவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் ராங் ப்ராஃபஸி. நீ இந்த ஜாதியில் பிறந்துட்ட, உன் படிப்பு இவ்வளவு தான், இந்த ஊரில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த ஊரில் எப்படிப்பா 1 சென்ட் லேண்ட் எவ்வளோ தெரியும்ல, இதுதான் ராங் ப்ராஃபஸி. இங்கெல்லாம் உனக்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது, சிட்டிக்குள்ளே அமையவே அமையாது. யார் நல்லா அவுட்டரில் போய் பாருங்கள், ஏதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் பாருங்கள், ஏதாவது கம்மாக்கார பக்கத்தில் போய் பாருங்கள், ஏதாவது வாய்க்காங்கார பக்கத்தில் போய் பாருங்கள். ராங் ப்ராஃபஸி, ராங் ப்ராஃபஸி. ஏதாவது கட்டி எழுப்பப்படும் பொழுது இங்கே கட்டாதீங்க, இங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க. ராங் ப்ராஃபஸி, நெகட்டிவ் ப்ராஃபஸி, கள்ள தீர்க்க தரிசனம். உங்களால் முடியாது, உங்களுக்கு நடக்காது, இது வாய்க்காதுன்னு சொன்னால் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் டெவில். இட்ஸ் கம்ப்ளீட்லி அதுதான் அவன் கடித்து கொள்கிறான் பாருங்க. அப்படிப்பட்டவனெல்லாம் வச்சு செய்யுங்க ஆண்டவரே அப்படிங்க. அப்படிப்பட்டவங்கள வச்சு செய்யுங்க, உன்னால் முடியாதுன்னு சொன்னவனே வச்சு செய்யுங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆனால் என்ன நடந்துச்சு? இவ்வளவு பிரச்சனை, ராங் ப்ராஃபஸிலாம் வருது பாருங்களேன். ரொம்ப ஜனங்களை ஈஸியாக உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. எது நிமித்தமா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான தப்பான தீர்க்க தரிசனத்தினால தான் உட்கார வச்சுட்டே இருக்கிறாங்க ஜனங்களை. அவ்வளோதான், ஏதோ வாழணும், ஏதோ போய் சேர்ந்துடணும் அப்படின்னே கொண்டு போயிடும். இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக பேரணும் பிரதர். இப்படியே சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க, தப்பான தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஜனங்களை அப்படியே உட்கார வச்சுட்டான் பாருங்க. சரி, பரிசுத்தமாவது இருக்கானா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ கேள்வி கேட்டான கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாக இருக்கீங்களா, டவுட்டாக இருக்குது பிரதர் அப்படிம்பாங்க. கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாக இருக்கீங்களா, இல்லை சிந்தையில் வந்தாலே பாவம்னு சொல்லியிருக்கலாம், அதனால் நான் 2 பிள்ளையை சைட் அடிச்சிட்டேன் பிரதர், அதனால் நான் பாவி அப்படி.
அடப்பாவி, இன்னுமாடா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு, இன்னுமாடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ராங் ப்ராஃபஸி. எதையாவது சொல்லி உங்களை பயமுறுத்திச்சுன்னா இட்ஸ் அதை தைரியமாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி என்னைய பின்னோக்கா முற்போக்கா என்னை சிந்திக்க விடாமல் பின்னோக்கா என்னை இழுத்துட்டு கொண்டு போன இந்த பயிரோட விடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். அவன் தான் சொல்கிறான் பாருங்க, தீர்க்கதரிசினா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். என்னை பயமுறுத்துறேன் மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அப்படியே 15வது வசனம், அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு எனுள் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. இல்லை சொல்லுங்க, கட்டப்பட்டு முடிந்தது. 52 நாளில். இட்ஸ் வெரி சூப்பர் நேச்சுரல். தேவாலயத்தை 52 நாளில் கம்ப்ளீட்டாக எரித்து போடப்பட்ட ஒரு கொள்ளையிடப்பட்ட ஒரு தேவாலயம் பாருங்க. கம்ப்ளீட்டாக சுக்குநூறாக்கப்பட்ட தேவாலயம். அங்கங்கே பழுது, அங்கங்கே பிரச்சனை. இது சும்மா கட்ட விட்டாலே நாளாகும். ஆனால் அங்கே என்ன நடக்குது? பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வேறு வருது. ஒவ்வொருத்தரும் கட்ட விட மாட்டேங்கான், ஒவ்வொருத்தரும் காதுக்குள்ளே வந்து கம்ப விடுதான், இடத்த கொடுக்கான், குடைச்சல் கொடுக்குறான். இப்படியெல்லாம் வேறு நடந்துட்டு இருக்குது. எப்பா நான் ஒழுங்காக தொழிலை பார்த்துட்டு போயிருக்கலான்னு பார்த்தா வீட்டில் இவன் சும்மா அடக்க மாட்டேங்கான். அங்கேருந்து ஒரு குடைச்சலை கொடுக்கா, பிள்ளைகள் திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்குது. எங்கள் அம்மா அப்பா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்காரு, இடத்து ஓனர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த கிளையண்ட் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்காரு. எவனும் எப்பேற்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தினாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட் உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். டிராஸ்டிக் ஷிஃப்ட் உங்க லைஃப்ல நடக்க போகுது. கர்த்தருடைய ஆக்சலரேஷன், சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷன் உங்க லைஃப்ல மூவ் ஆக போகுது. மோரபா ஷந்தலபா ரகமட ரதலபா மல்பட ரதலபா ரிச்சக்கம் பட ரதலபா. எப்படி இங்கே பாருங்க, எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்கும்போது, எவமெல்லாம் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணானோ அவன்லாம் கேட்கும்போது, எங்கள் சுற்றுப்புறத்தரைய புறஜாதியான அனைவரும் கேட்டபோதும் கண்டபோதும் மிகவும் முனைப்புற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள்னு இதில் தமிழில் வந்திருக்குது. இங்கிலீஷில் எப்படி திரும்ப வந்திருக்குது? வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் காட். இல்லை சொல்லுங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் காட். வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் காட். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது வரைக்கும் நான் உங்களுக்கு இனம் புரியாத நிறையா வார்த்தைகளை சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது சாதாரணமான வார்த்தை மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் மோர் பவர்ஃபுல். எப்படிங்க சூப்பர் நேச்சுரல் காட்ஸ் ஹெல்ப் இருக்கு. சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு பாருங்க. எப்படிங்க அவ்வளோ பேர் எதிர்த்துட்டு இருக்கும்போது காட்ஸ் ஹெல்ப் என் மேலே இருந்துச்சுப்பா. எப்படிங்க 52 நாளில் காட்ஸ் ஹெல்ப் என் மேலே இருந்துச்சுப்பா. எப்படிங்க அந்த தேசத்துல இருந்து இங்கே வந்து நீங்கள் இப்படிலாம் காட்ஸ் ஹெல்ப் என் மேலே இருந்ததுப்பா. பகைத்தவர்கள் கேட்டு புறஜாதியினர் பார்க்கும் பொழுது அப்படி போல்டாக எந்திரிச்சுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஏமே இவ்வளோ பெரிய ஷிஃப்ட்டுக்கு என்ன நடக்க போகுது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை பிரதர். இது எப்படி நடக்க போகுதுன்னா, அவர் ஹெல்ப் எனக்கு நடக்க போகுது. ஏமே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஏமே அவர் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஏமே மோரபா. நான் ஆங்கிலத்தில் எடுத்து வாசிக்கிறேனே, ரொம்ப சூப்பராக இருக்கும். And when all our enemies heard of it, all the nations around us were afraid and fell greatly in their own esteem, for they perceived that his work had been accomplished with the help of our God. With the help of our God. Hallelujah, hallelujah, hallelujah. With the help of our God. Moraba Shantala. Type பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் இதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கணும், டைப் பண்ணுங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் காட். இதுவரைக்கும் இல்லாத சகாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் பாருங்க இந்த சூப்பர் நேச்சுரலுக்கு. அவன் பிரமிப்பாக பார்க்க போகிறான், அவன் அரண்டு போய் பார்க்க போகிறான். அப்படி தாங்க இருக்குது இந்த வார்த்தை. இது அப்படியே போகிற போக்கில் வாசித்து போயிட்டதுனால 52 நாட்களில் முடித்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் கண்டார்கள். இப்படி சாதாரணமாக வாசித்து இந்த வார்த்தையே கேவலப்படுத்தி விட்டாங்க பாருங்க. இல்லை, அதை அப்படி வாசிக்கக்கூடாது. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்களேன், மிகவும் முனைப்புற்று போய் with the help of the God, with the help of our God. Hallelujah, hallelujah, hallelujah. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன் நான்,
அப்பா பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய சாட்சிகளை உண்டு பண்ணிச்சு. நான் இப்போ இந்த மாதம் இதை நான் சொல்கிறேன், இந்த வாரத்தையும் அநேக சாட்சிகளை உண்டாக்க போகுது. எப்படி இது நிறைவேற போகுது, எப்படி இது ஃபுல்ஃபில் ஆக போகுது, எப்படி இவர் சொல்கிற மாதிரி இது 52 நாட்களில் நடக்க போகுது, எப்படி இவர் இது சொல்கிற மாதிரி சடனாக நடக்க போகுது, எப்படி இது சூப்பர் ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது, எப்படி இது தீவிரமாக நடக்க போகுது. வாய்ப்பே இல்லையே, கடன் கொடுக்குறவனும் எவனும் இல்லையே, பேங்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டானே, பணமும் இன்னும் வரதுக்கான வாய்ப்பு இல்லையே, யாருமே எனக்கு இது வரைக்கும் செய்யலையே. எந்த சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, with the help of our God. Amen. சொல்லுங்க, with the help of our God. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனால் இந்த கிரியை கைகூடி வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கைகூடி வருது, கைகூடி வருது. ஆமென். சாமியார் மாதிரியே சொல்லுதான் நான், கைகூடி வருது, எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, கைகூடி வருது எல்லாம். கைகூடி வருது. மோரபா சந்தலபா தகமட ரதலபா. கமான். சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷன் இஸ் ஒர்க்கிங் இன் மீ. சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷன் இஸ் ஒர்க்கிங் இன் மை மினிஸ்ட்ரி. சூப்பர் நேச்சுரல் ஆக்சலரேஷன் ஒர்க்கிங் இன் மை பிஸ்னஸ். We are going supernaturally. Amen. It is the hand of the God. மோரபா சத்தகா படரதலபா மல்படரபா ஷியந்தலபா தகமடரதலபா. யோவான் 6 பாருங்க. தூரம் இருக்கலாம், டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கலாம், ஆனால் சொல்கிறேன் டைம் கம்ப்ரஸ் ஆக போகுது. சூப்பர் ஃபாஸ்ட்டாக டைம் ட்ராவல் உண்டாக போகுது. க்ளோரி. இதெல்லாம் நம்பலைன்னா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? இதெல்லாம் என் வாழ்க்கையில் கேட்கணும் பாருங்க. அப்படியே மந்தமாக ஐயோன்னு சொரிஞ்சிக்கிட்டே அப்படியே மூஞ்சில் எண்ணெய் வெளியிற மூஞ்சோடு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எழுப்பி நின்று கேட்கணும், இது எனக்கு நடக்கலாம்னா எவனுக்கு நடக்க போகுது? இது எனக்கு வாழ்க்கைலன்னா எவனுக்கு வாய்க்க போகுது? இவ்வளவு வாக்குத்தத்தங்களும் எனக்கு நிறைவேறலைன்னா எவனுக்கு நடக்க போகுது? விடுறதா இல்லை, எனக்கு நடக்கணும், நடந்தே ஆகணும் அப்படி நிற்கும் போது டப்பு டப்புன்னு வெடிச்சு செதறும் பாருங்க. ஊதப்பட்ட பலூன் மாதிரி வெடிச்சு செதறும். ஒரு ஆசீர்வாதங்கள் வெடித்து செதறும். blessings again blessings again blessing. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் இருக்கு பாருங்க. again and again அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. again and again he was blessed. திரும்ப அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு இருக்குது. உங்க ஆசீர்வாதத்தில் தேவன் ஒருபோதும் மெய்சிலிருந்து போய் நிற்க போறது இல்லை. நல்லா தெரிஞ்சுவாங்க. தேவனுக்கு ஒருவேளை பிரமிப்பாயிருமோ, அதனால தான் கம்மியாக கொடுத்தாரு. உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து தேவன் ஒருபோதும் மெய் செலுத்து போகிறது அல்ல. அந்த ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் நின்று நீங்கள் உணர்வுள்ளவர்களாக தேவனை உயர்த்துறீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது வேணால் மெய் செலுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ நல்லா புசித்து குடித்து திருப்தியாக இருக்கும்போது தேவனை மறந்து போவாத அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்போ புசித்து கொடுத்து திருப்தியாக இருந்து மறந்து போகாமல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அவன் இருந்துட்டு போகிறான், அவன் கேடும் கெட்டு போகிறான். ஆனால் நான் அப்படி கிடையாது. கோடிகள் வந்தாலும் அதெல்லாம் என் பாதத்திற்கு கீழே. ஆமாம், வைரங்கள் வந்தாலும் என் பாதத்துக்கு கீழே, தங்கமே வந்தாலும் என் பாதத்துக்கு கீழே, வைடூரியங்கள் வந்தாலும் என் பாதத்துக்கு கீழே, 7000 ஒட்டகங்கள் வந்தாலும் என் பாதத்துக்கு கீழே, 1000 ஏர்மாடுகள் வந்தாலும் என் பாதத்துக்கு கீழே அப்படின்னு சொல்கிற யோபுவின் அபிஷேகம் என் மேலே இருக்குது. அங்கே நின்று என் தேவனை நான் துதிப்பேன். ஏமே ஹல்லேலூயா. 52 நாளில் கெட்டிட்டீங்க. எல்லாம் டேலண்ட்டு, எல்லாம் வேற லெவலுங்க. எங்கள் ஆளுக்க கிடையாது. அவன் சொல்கிறான், with the help of our God. with the help of our God. நான் சொல்லலை, பார்க்குறவங்களாம் சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. எதிர்த்து பேசினவன் சொல்கிறான், புறஜாதி பார்த்து சொல்கிறான், with the help of our God. இவங்க தேவனால் இவனுக்கு எல்லாம் கைகூடி வருது அப்படிங்கிறான். ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம். ஸோ இந்த மந்த்லி மீட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நின்று இறங்கி ஒரு மியூசிக்கை போட்டு அடித்து சொல்லும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா தெரிக்க விடும். நல்ல அந்த ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி அதை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதமும் 4வது சனிக்கிழமை போன மாதம் நடந்த அதே ஹாலில் வச்சு நடக்குது. சக்தி ஹால் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சரியா, இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்கிற சொர்ணம் காம்ப்ளெக்ஸில் கீழே இருக்கிற ஹாலில் இந்த மந்த்தும் மந்த்லி மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் தவறாமல்
கலந்து கொள்ளுங்கள். யோவான் 6. சீசர்களோடு இயேசு என்ன பண்ணுறாரு? சீசர்கள் முன்னாடி போகிறாங்க, பின்னாடி இயேசு வராரு. வரும்போது பார்த்தா பயங்கரமாக அலை அடிக்குது, புயல் அடிக்குது. அப்போ இயேசு கடல் மேலே நடந்து வரார். அவங்க துடுப்பு போட்டு போட்டு தண்டெல்லாம் வலி வேதனையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இயேசு அவர்களை நோக்கி வராரு. அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பேய் அப்படின்னு கத்திட்டான், ஆவேசம் அப்படின்னு. அந்த சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்குது. இப்போது ஒரு காரியம் வருது பாருங்க. கண்டு பயந்தார்கள். 20வது வசனம், 6:20. அவர்களை நோக்கி அவர், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றி ஒரு மெசேஜில் நான் பேசியிருக்கேன், இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஐ ஆம் அப்படின்னு அடித்து ஜவஹர் பாலு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் தூக்கிட்டு வந்து காட்டிடும். அது ஃபென்டாஸ்டிக் அந்த மெசேஜ், அதை கேளுங்க. நான் தான் அப்படிங்கிற சொல்கிற ஒரே தகுதி உள்ளவர் அவர் தான். வேறு யாரும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டதேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றும் நடக்காது. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டதேன், நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே தகுதி உள்ளவர் அவர் மட்டும்தான். அதை எங்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்படியெல்லாம் அவர் இந்த சிச்சுவேஷனில் நான் தான் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதில் அழகாக எடுத்து நான் சொல்லியிருப்பேன். அதனால் அந்த மெசேஜையும் நீங்கள் முடிஞ்சால் கேளுங்க. அவர் சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படவு இல்லை சொல்லுங்கள், உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. தமிழில் எப்படி டக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இது வந்து 9 மைல் தூரம் இந்த அவங்க கடந்து போன இந்த கடலானது. அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஏரி மாதிரி கடலோடு ஒட்டுற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 9 மைல்ஸ் அதை கடந்து போகும்போது, சரியா 3 மைல் வரும்போது தான் இதில் புயலே வருது. மொத்தம் 9 மைலை கடக்கணும். ஆனால் 3 மைல் வரும்போது என்ன ஆகுது? அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. இங்கிலீஷில் இப்படி வருது. ஸோ they took him on board. In no time they reached land. புரியுதா உங்களுக்கு? அடுத்து 6 மைலை நோ டைமில் சருட்டுன்னு காசாகி போயிட்டாங்களாம். வாவ், நம்புறீங்களா? நம்பினா தான் உங்களுக்கு நடக்கும். இல்லை சொல்லுங்கள், நோ டைம். மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் இந்த எதெல்லாம் மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனை வாசிச்சனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் திரும்ப அனுப்பிச்சி விட்றேன், சரியா? ஏன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இன் நோ டைம் தே ரீச்ட் லேண்ட். டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க இதில் உடனே அப்படின்னு வந்துருக்குது. நோ டைம். இல்லை சொல்லுங்கள், நோ டைம். சில வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் பாருங்கள், டைமே எடுக்காது. சில வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும், அது டைமே எடுக்காது. I decree in the name of Jesus. No time. Let's சொல்லுங்க, no time. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் திராட்சை ரசத்தை தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றின சம்பவம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. நோ டைம். திராட்சை ரசத்தை உருவாக்குறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக கொடுக்கணும்னா பல ஆண்டுகள் ஆகும். பட் நோ டைம். இல்லை சொல்லுங்கள், வித் நோ டைம். 2 காரியத்தை நீங்கள் எழுதி வைக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒன்று, வித் ஹெல்ப் ஆஃப் அவர் காட். 2வது, வித் நோ டைம். நேரமே எடுக்காம. இது வேற ஃபாஸ்ட் இல்லை, சில மைக்ரோ செகண்ட்னா கூட சொல்லலாம் இல்லையா, சில நிமிடங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. வித் நோ டைம். இங்க டிஸ்அப்பியர் ஆகுது, அங்க அப்பியர் ஆகுது. நான் சொல்றேன், சில காரியங்கள் இப்படிதான் உங்க முன்னாடி எங்கேயோ டிஸ்அப்பியர் ஆகி உங்க முன்னாடி அப்பியர் ஆகி நிற்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நன்மைகள் உங்க முன்னாடி இன்னைக்கு அப்பியர் ஆகும். With no time. I receive it in the name of Jesus. I receive my miracles in the name of Jesus. I receive my blessings in the name of Jesus. With no time. With the help of our God. In the name of Jesus. My money is coming with no time. Moraba Shantalaba Dagamada Radalaba. With the help of our God. Amen. என் பணம் வரப்போகுது. என் சொத்துக்கள் எனக்கு வரப்போகுது. என் சம்பாத்தியங்கள் எனக்கு வரப்போகுது. என்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வரப்போகுது. என்னுடைய ப்ராஸ்பரிட்டி எனக்கு வரப்போகுது. வித் நோ டைம். Glory to be the living God. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது.
நேரம் போதாது. 1 ராஜாக்கள் 18. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் அந்த மெசேஜ் லிங்க்ஸ்லாம் கரெக்டாக வரும். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்ததோ அந்த பிளெஸ்ஸிங்கை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சில குரூப்லலாம் இருக்கும் பாருங்கள், அங்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நானே பல குரூப்பை பார்க்குறதில்ல, நீங்களும் பல குரூப்பை என்னென்னு கூட பார்க்குறதில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் குரூப்பில் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. சில பர்சனுக்கு தேவன் உங்களை அனுப்ப சொல்லுவார். அந்த ஆட்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் அனுப்புறது வேல்யூவாக இருக்கும். சரியா? டெய்லி குட் மார்னிங் அனுப்பிட்டு டெய்லி யாராவது அனுப்புன ஃபார்வர்ட் மெசேஜை நீங்கள் அனுப்புகிற ஆளுக்கு இதையும் ஒன்றா அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேல்யூவே இருக்காது. அதனால் டெய்லி அதுமாதிரி அனுப்புகிற விஷயங்களையும் நிப்பாட்டிருங்க. அது உங்களுக்கு உண்மையிலே பிளெஸ்ஸிங்காக இருந்ததா? அப்போது இது இவருக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவருக்கு அதை என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். டெய்லி ஏதாவது ஒன்று அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி அனுப்பாதீங்க. அது உங்களுடைய வேல்யூவை குறைச்சிடும், உங்களுடைய மதிப்பை அது என்ன பண்ணிடும், குறைச்சிடும் பாருங்கள். அப்படி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூடிக்கே வராது. நான் ரொம்ப யோசித்து வேல்யூவாக சில விஷயங்களை அனுப்புவேன். சிலர் அதை கண்டுக்கிறது இல்லைன்னா நான் கட் பண்ணி விட்ருவேன், திரும்ப அனுப்ப மாட்டேன், திரும்ப அதை சென்ட் பண்ண மாட்டேன் பாருங்கள். திரும்ப யார் அதை உண்மையிலே வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அனுப்பிச்சி விடுவேன். இதெல்லாம் நம்ம தரத்தை நம்மளே நிர்ணயித்துக்கிடுறது. சரியா? நம்ம தரத்தை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு நம்மளுக்கு சகல அதிகாரமும் இருக்குது. அதனால் சும்மா ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புவோமே அப்படின்னு சொல்லிலாம் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் உட்காந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு யூஸ் கிடையாது. நீங்கள் போய் அவங்க மொபைலை வாங்கி பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கூட இருக்காது. அதனால் இதை உண்மையிலே வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு மாதம் யாருக்குமே எதுவுமே அனுப்பாதீங்க. அனுப்பாமல் நீங்கள் என் மெசேஜ்ன்னு நான் சொல்லலை. சரியா? நீங்கள் எந்த மெசேஜெல்லாம் உண்மையிலேயே பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை அப்போ எப்போவாது என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? சில தரங்களை நீங்களே க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். ஆகாப் என்ன பண்ணுறான், ரதத்தை பூட்டிட்டு கிளம்புறான். இதை வேத வல்லுநர்கள் இப்படி சொல்கிறாங்க, 20 மைல் தூரம், 20 மைல் தூரம் அதோடைய டிஸ்டன்ஸ். ஆகாப் கிளம்பி போனேன் அங்கே அந்த இடத்துல இருந்து கீசோன் ஆற்றங்கரைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆற்றங்கரையிலிருந்து இந்த இஸ்ரேல் ஊருக்கு 20 மைல் தூரம் போட்டிருக்கிறாங்க. 20 மைல் தூரம் ரதம் ஓடுது. அதற்கு ஈக்குவலாக இவன் ஓடுறான் பாருங்க. ஹல்லேலூயா! அவ்வளோ ஃபாஸ்டா. எது காரணம்? ஹேண்ட் ஆஃப் தி காட் அப்படின்னு வருது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சூப்பர் ஃபாஸ்ட் நடக்க போகுது. 1 என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், with the help of the God அப்படி சொன்னேன். ரெண்டாவது amen, bless you sister, no time. அடுத்து இன்னொரு காரியத்தை நோட் பண்ணிக்கோங்க, hand of the God. amen, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால் ஒரு வேகத்திற்குள்ள போனது. இந்த 3 நடக்க போகுது. உங்களுடைய ஃபினான்ஷியலில், உங்களுடைய ஃபேமிலி விஷயங்களில், உங்களுடைய மினிஸ்ட்ரியில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம், தி ஹெல்ப் ஆஃப் தி காட். amen, with no time. நோ ரபா ஷந்தலபா ரகமட ரதலபா. ஹல்லேலூயா! அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். இன்னும் இதில் நிறைய இருக்குது. நான் கண்டினியூஸாக இதை பற்றி நான் பேச போகிறேன். வர்ற புதன்கிழமை பேச போகிறேன், அடுத்த சனிக்கிழமை பேச போகிறேன். வச்சு உரிச்சிடுறோம் இந்த மந்த்து. ஆமென், ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்கள், இப்போ இல்லைன்னா எப்போ? இதை இப்போ என்ஜாய் பண்ணலன்னா எப்போ? இதில் நிறைய தேவதூதர்களுடைய என்கவுண்டர் இருக்குது இந்த சம்பவங்களில். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ட்ரீம்ஸ் மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதெல்லாம் பேச போகிறேன். விஷன்ஸ் மூலியமாக தேவன் செய்யக்கூடிய பெரிய காரியங்களை நான் பேச போகிறேன். இது எல்லாமே ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியரில் அவைலபிளாக இருக்குது. இந்த சூப்பர் நேச்சுரல் எல்லாம் இதுக்கு நீங்கள் தப்ப முடியாது. எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் தப்ப முடியாது.
எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை, எனக்கு அந்தளவுக்கு புத்தி இல்லை, என் குடும்பம் அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் 1000 ரீசன் சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. with the help of our God. Amen. with the help of our God. with the help of our God. மோரபா சந்தலபா ரகமட ரதலபா ரத்தக்கா படரதலபா. Amen. hand of the God. எல்லாம் சொல்லுங்க, hand of the God. with no time. with no time. ஹalleluya. தேவன் செலக்ட் பண்ண எல்லாருமே ஞானிகள் அல்ல. தேவன் செலக்ட் பண்ண எல்லாருமே பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அவர் செலக்ட் பண்ண ரூத்தா இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ண நெகோமியா இருக்கட்டும், யாரும் பெரிய படிப்பாளிகளோ பெரிய ஞானவான்களோ அப்பேற்பட்ட குளத்தில் பிறந்தவங்களோ கிடையாது. மோவாபிய ஸ்திரீ ரூத் பாருங்க, வித் நோ டைம், சருட்டுன்னு உள்ள வந்தா சருட்டுன்னு கோடீஸ்வரி ஆயிட்டான். வாழ்க்கையை தொலைச்சவளுக்கு தேவன் ரீஸ்டோர் பண்ணும்பொழுது அப்படி ஆகுது பாருங்க. எல்லாம் தொடர்ந்து பிடிக்கப்பட போகுது. ஏமேன். உங்கள் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடி வழிகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமோஸ் சொன்ன வார்த்தை, ஆமோஸுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கி இந்த காலகட்டத்திற்குன்ட்டு தேவன் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனமாக இருக்குது. அதை விட்டு விடாதிருங்கள். அதில் தான் ஃபாஸ்ட்டுங்கிற வார்த்தையே வருது. தொடர்ந்து பிடிப்பான் என்கிற வார்த்தை வருது. ஹalleluya, ஹalleluya. receive it, receive it, receive it. Thank you Lord, thank you for the wonderful word Daddy. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்காக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இறைவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக இதை நீங்கள் விசுவாசிக்கிறேன் டாடி. இவ்வளவு நேரமும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உண்டான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாய் நாங்கள் ஈர்த்து கொள்ளுகிறோம் டாடி. கர்த்தாவே, வசனித்த வார்த்தைகளை இவர்கள் மனிதன் பேசின வார்த்தையாய் எடுக்காமல் இது தேவன் பேசின வார்த்தையாவே எடுக்கிறபடினாலே யாவருக்கும் பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அதே மாதிரி அந்த வார்த்தையின் அடிப்படையில் இது எல்லாம் இவர்களுக்கு பேலன்ஸ் செய்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விதைக்கிற நேரம் நீங்கள் விதைக்கலாம். இந்த வார்த்தைகளை கனப்படுத்தி வித் நோ டைம். ஆமென். வித் நோ டைம். எல்லாரும் சொல்லுங்க, வித் நோ டைம். I receive with no time the acceleration, supernatural acceleration in my life in the name of Jesus. Amen. என்னுடைய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வித் நோ டைமில் ஈடுகிறத நான் இன்னைக்கு அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க நீங்கள் விதைக்கலாம். உங்கள் விதைகளை தேவன் கனப்படுத்துவாராக. என்ன சொல்லி விதைக்கிறார்களோ அது அப்படியே ஆக கடவுது. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஐ பிளஸ் யூ. அனைவரும் இந்த மந்த் உங்களுடைய ஆஃபரிங்ஸை தைத்தெல்லாம் அனுப்பியிருக்கிறீங்க. ஐ பிளஸ் யூ. ஒன்றும் விரயமாகாது. எல்லாம் உங்களுக்கு பன்மடங்காக ரிட்டர்ன் வரும். இந்த பணங்களும் சரியான நோக்கத்திற்கென்று சரியான காரணத்திற்கென்று செலவழிக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஐ பிளஸ் யூ. உங்கள் இருதயத்தை தேவன் கனப்படுத்துவாராக. ஐ பிளஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கம்மிங் புதன்கிழமை மீண்டும் சந்திப்போம். உங்களுக்காக தனித்தனியாக புதன்கிழமை ப்ரேயர் பண்ணுறேன். அந்த டைமில் இதுக்கு ரிலேட்டடாக தான் பேச போகிறேன். ஆனால் எந்த விதத்தில் அப்படிங்கிறது தேவ ஆவியானவர் சொல்லுவார். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.